Hello, my dear students, dreamers, right? பசங்களா because lots of dreams ஓட தான் வந்து 11th 12th நீட் ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பீங்க. அந்த ட்ரீமுக்கெல்லாம் ஒரு பெரிய வந்து போராட்டம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ். கரெக்ட் தானே? பிகாஸ் கம்ப்ளீட் என்டையர் நீட் ஆஸ்பிரன்ஸ்லையுமே வந்து ரெண்டே கேட்டகரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்று ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச கேட்டகரி, இன்னொன்று ஃபிசிக்ஸ் தெரியாத கேட்டகரி. அப்போ இந்த ஃபிசிக்ஸ் தெரியாத கேட்டகரிக்கு தான் நிறைய அடிகள் விழும். ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச கேட்டகரி எப்படி இருந்தாலுமே பொழைச்சிக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் தெரியாத கேட்டகரியிலேருந்து தெரிஞ்ச கேட்டகரிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம் பை லேர்னிங் basic physics. With me, your Shobi ma'am, and you people know when Shobi ma'am is here, no fear, right? So, பசங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு டாபிக் என்ன நம்ம பேசிக் ஃபிசிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வர எல்லா டாப்பிக்குமே நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு யூனிட்டோட பேசிக்ஸ், ரைட்? ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன்லாம் பெரிய ஒரு ப்ராப்ளமாக உங்களுக்கு இருக்கலாம், பட் இதுக்கப்புறம் அது இருக்காது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அட்டர் பேசிக் ரொம்ப பேசிக்கில் இருந்து ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் பிகின் வித் ஃப்ரிக்ஷன் அண்ட் இனர்ஷியா. நிறைய பேர் இது என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்தையும் தப்பான மீனிங்கில் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஃப்ரிக்ஷன், இன்னொன்று இனர்ஷியா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனர்ஷியா பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம மாஸ் அண்ட் வெயிட் லெக்சர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இனர்ஷியா அப்படிங்கிறதுக்கு இந்நேரம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். இனர்ஷியா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிபெண்ட்ஸ் ஆன் த வர்ச்சியூ ஆஃப் மாஸ். அதாவது மாசை பொறுத்தது தான் நம்மளோட இனர்ஷியா. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இனர்ஷியாவுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் போதும். ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது எப்போ கூட ஆக்ட் ஆகும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இருந்தால் கூட போதும், இனர்ஷியா ஆக்ட் ஆகும். என்னோட இனர்ஷியா ஆக்ட் ஆகும், உங்களுக்கு உங்களோட இனர்ஷியா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான். ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த வெர்ச்சியூ ஆஃப் மாஸ். மாஸை பொறுத்து தான் நம்மளோட இனர்ஷியா இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் இனஃப். ஓன் virtue of mass is enough. Okay ma'am? So one object is enough. அப்போ இதை மறந்துடக்கூடாது. ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனுக்கும் இனர்ஷியாவுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆனால் இவ்வளோ ரொம்ப டீப்பான சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். த ஃபோர்ஸ் between two objects which are in contact with each other. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளோட ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது எப்படி எழுதலாம்? ஹவு வி கேன் ரைட் திஸ்? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இது எப்படி எழுதலான்னு பாருங்க. லெட் மீ ட்ரா யூ அ டயக்ராம். ஒரு டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ ரெண்டு பாக்ஸஸ் வச்சுருக்கோம். பாக்ஸ் ஏ, பாக்ஸ் பி. இது எல்லாமே தரையில் இருக்குது. ஓகேவா? இது நம்மளோட கிரவுண்டு. அப்போ நல்லா பாருங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராமில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நார்மல் ரியாக்ஷன், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற. எங்கெல்லாம் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்? மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் தட் ஒன் மோர் டைம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து சப்கான்ஷியஸ் மெமரி பவரில் அப்படியே பதிவாயிரும். ஓகேவா? அப்போ இங்கே நல்லா பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கான்டாக்ட் அதிகமாக இருக்கா? ஏன்னா கான்டாக்ட் குட்டியாக இருந்துச்சுன்னா அது டென்ஷன் அப்படிங்கிற பேரில் நம்ம எழுதுவோம். கான்டாக்ட் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம அதை என்னென்னு எழுதுவோம்? இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆர் இன் கான்டாக்ட். அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை தான் நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனர்ஷியாவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாவே போதும், அது வந்து என்ன பண்ணும், நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக பிடிவாதம் பிடிக்கும். அதுதான் இனர்ஷியா. பட் ஃப்ரிக்ஷன் அப்படி கிடையாது. ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் மினிமம் தேவை. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் கான்டாக்ட் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி கான்டாக்ட் சர்ஃபேஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும். சான்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் விட கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும். வென் இந்த இடத்துல வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்மூத், இதில் ரெண்டு விதமான சர்ஃபேசஸ் இருக்கும். ஒன்று ஸ்மூத், இன்னொன்று ரஃப். ஓகேவா? இது வந்து நம்மளோட கான்டாக்ட் சர்ஃபேஸ்.
ஸோ காண்டாக்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் பசங்களா? ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்மூத், இன்னொன்று வந்து ரஃப். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்காது. வளவளப்பான சர்ஃபேஸ், நம்ம தரையில் எண்ணெய் கொட்டி இருக்கிற மாதிரி, அதில் கால் வச்சோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு ஸ்வர்க்கம் தான். கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். இது என்ன ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா டெஃபினட்டாக கரடு முரடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கலாங்க, ரோடெல்லாம் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க. ஸோ தட் வில் பி ரஃப் சர்ஃபேஸ். அண்ட் அந்த ரஃப் சர்ஃபேஸில் தான் வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் பவரோட இருக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன பசங்களா மீனிங்? ஸோ நோ ஃப்ரிக்ஷன் ஆர் ஃப்ரிக்ஷன்லெஸ். ஓகே, இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை சாலிடுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பசங்களா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற வேர்ட்? ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற வேர்ட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் சாலிட் சர்ஃபேசஸ். சாலிட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சாலிடுக்கு மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எழுதுவோம். இதுவே லிக்விட் சர்ஃபேஸ்க்கு என்ன எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இஃப் இன் கேஸ் ஆஃப் லிக்விட்ஸ், ஓகேவா, in case of liquids this will be written as, liquids க்கு it will be written as viscosity, viscous force அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? எப்படி ஃப்ரிக்ஷன் வந்து சாலிடுக்கோ நம்மளோட லிக்விட்க்கு நம்ம அதை என்ன எழுதுவோம்? அதை வந்து நம்ம விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, ஸோ பசங்களா இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ். உங்களுக்கு இப்போ இது கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். நவ் ஃப்ரிக்ஷன் பார்த்தாச்சு, ஃப்ரிக்ஷன் பார்த்தாச்சு, இனர்ஷியானா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரிக்ஷனில் லெட்ஸ் டாக் அபவுட் இட்ஸ் டைப்ஸ். அந்த டைப்ஸை பற்றி பேசலாம். அந்த டைப்ஸில் என்னென்னலாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளோட நியூமரிக்கல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைட்? அதுக்கு வந்து இப்போ பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிளர் சம்ஸ் ஆர் நாட் ஈஸி பசங்களா. எக்ஸாம்பிளர் சம்ஸ்லாம் ஈஸி கிடையாது. அதனால இது என்ன பண்ணலாம்? லெட்ஸ் லேர்ன் வெரி தரவ்லி. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒன் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கிறப்ப கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது, கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கிறப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகே, அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் அந்த டைமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, எது வேணா இருக்கலாம், ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், கைனடிக்காக இருக்கலாம். பட் ப்ராபப்ளி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா அட் ரெஸ்ட். அட் ரெஸ்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்போ இருக்கும்? ஸ்டாட்டிக்னா என்னது? நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் நகர மாட்டேன், நான் இப்படியே தான் நிற்பேன்னு பிளாக் என்ன பண்ணும், அப்படியே நின்றுட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இதுவே கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அட் மோஷன். ஓகே, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அட் மோஷன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இது ரெண்டுத்துக்குண்டான டீட்டெயில் ஸ்டடி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். லெட்ஸ் watch the next one. So இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது பசங்களா. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஸ், ஸ்மால் எஃப்ல தான் டினோட் பண்ணணும், கேபிட்டல் எஃப்ல டினோட் பண்ணக்கூடாது. ஏன்னா கேபிட்டல் எஃப்னா எழுதுனீங்கன்னா அது நம்ம ஃபோர்ஸாக மாறிடும். இது வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்மால் எஃப்ல தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். வில் பி ஈக்குவல் டு நியூ எஸ் into normal force, nu s into normal force. அப்ப nu s அப்படிங்கறத நார்மல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? m into g அப்படினும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? m into g அப்படின்னு எழுதலாம். because when fn is equal to mg, இந்த கண்டிஷன்ல நம்ம எப்படி எழுதலாம்? fn வந்து mg ஆகவும் எழுதலாம். பட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம கொஸ்டின்ல ஹார்டா கொடுத்துருக்க கொஸ்டின்ல இந்த மாதிரி டைரக்டா ஈக்குவலா இருக்காது. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபார்முலா. இதில் நியூ எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அடுத்தது இதுவே நம்மளுக்கு நெக்ஸ்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறப்ப எஃப்கே which will be equal to nu k into fn. அவ்வளவுதான். வெறும் நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் மாறுது. அப்போ இங்கே நியூ கே அப்படிங்கிறது என்னது பசங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன்.
ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். இதில் இன்னொரு ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் பி லெஸர் தேன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் பி லெஸர் தேன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் மறந்துடாதீங்க. வில் பி லெஸர் தேன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இதை எப்படி நம்ம பிளாக் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? பிகாஸ் பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இஸ் லிட்ரலி இம்பார்ட்டன்ட், கரெக்ட் தானே? ஏன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து 2 நிமிஷம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினை 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், இது ஒரு பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே ஃப்ரிக்ஷனை அப்ளைடு ஃபோர்ஸுக்கு, அதாவது ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக மார்க் பண்ணணும். ஓகே, அப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ பிளாக்கை வந்து நான் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன், இதுதான் என்னோட அப்ளைடு ஃபோர்ஸ். அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஃப்ரிக்ஷன் வில் பி அலாங் திஸ் டைரக்ஷன். ஓகே, சப்போஸ் நீங்கள் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தும் இந்த பிளாக் நகராமல் அப்படியே இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எழுதணும். சப்போஸ் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னு இந்த பிளாக் நகர்ந்துருச்சு அப்படின்னா இதை வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஓகே, எப்போவுமே பிளாக் நகருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து குட்டி ஆயிடுச்சு, அதனால தான் பிளாக். ஃப்ரிக்ஷன்னா என்னது? அப்போசிங் த மோஷன். கரெக்டாக, போறக்கு இல்லாமல் அப்படி கொஞ்சம் தடுத்து நிறுத்தும், ரைட்? அப்போ தடுத்து நிறுத்துறது கம்மியானா தான் பிளாக் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? இட் வில் பி ஸ்டார்ட் மூவிங், ரைட்? இட் வில் பி ஸ்டார்ட் மூவிங். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில். இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டயக்ராம் வரையணும். எந்த ஆரோ பெருசாக இருக்கணும், எந்த ஆரோ குட்டியாக இருக்கணுங்கிறதையும் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் வெல். ஓகே பசங்களா? நான் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் டிப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ அடுத்தது லெட் ஸ்டார்ட் வித் கண்டிஷன் ஃபார் ஃப்ரிக்ஷன்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளோட கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு பிளாக் டயக்ராம்ல இருந்து லெட் ஸ்டார்ட் வித் அ பிளாக் டயக்ராம். அப்போ ஒரு பிளாக் டயக்ராம் இருக்கு, ஒரு பிளாக் இருக்கு, சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து இங்கேருந்து சென்டர்லேருந்து நம்மளுக்கு வெயிட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? காண்டாக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சின்ஸ் காண்டாக்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்னாகும்? நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், காண்டாக்ட் ஃபோர்ஸ் மேலே இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ பிளாக் இந்த பக்கம் தான் நகரணும். இந்த இடத்துல என்ன இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு பிளாக் நகர்ந்துச்சு அப்படின்னா இது கைனடிக் ஃப்ரிக்ஷனாக மாறிடும், ரைட்? அப்போ லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம இந்த பக்கம் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும்? நம்மளோட டோட்டல் ஃபோர்ஸ், நம்மளோட டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் ஆன் y ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம y ஆக்சஸ்க்கு கண்டுபிடிச்சிடுவோமா? ஸோ y ஆக்சஸ்க்கு கண்டுபிடிச்சோம்னா m இன்டூ ay. அண்ட் இந்த இதில் நம்மளுக்கு எந்த ஒரு ஆக்சலரேஷனும் கிடையாது. ஸோ இது வந்து என்னவாயிடும்? இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ தட் வில் பி Fn will be equal to weight force. இதுவே எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் பசங்களா? இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சப்போஸ் இப்போ ஆக்சலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஃப் தே ஹவ் கிவன் ஆக்சலரேஷன், அப்போ இது வந்து m இன்டூ ஏஎக்ஸ் விச் இஸ் நெவர் பி 0. ஏன்னா ஆக்சலரேஷன் இருக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் நெக்ஸ்ட்டு? ஸோ m AX will be equal to எந்த சைடு ஃபோர்ஸ் ஜாஸ்தி? நம்மளுக்கு எந்த சைடு மூவ் ஆகுது? ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ F applied மைனஸ் இது என்னது பசங்களா? நம்மளோட கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னது? F மைனஸ் நியூ கே இன்டூ FN. FNக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? நம்ம W அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ MAX is equal to F minus nu K into M into G அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? You have to write. ஓகே, இதை நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி உங்களுக்கு என்ன பேராமீட்டர் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கைனடிக் ஃப்ரிக்ஷனை ஃப்ரீ பாடி டயக்ராமில் வந்து அப்ளை பண்ணுவோங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டோம். நான் லெட்ஸ் ரோல் ஃபார் த கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம நடத்தினதே. இப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே எப்பவுமே static friction will be lesser than or equal to the applied force. ஓகேவா? ஸோ F applied தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்னு பாருங்க. இது ரெண்டும் சப்போஸ் இஃப் மை அப்ளைடு ஃபோர்ஸஸ் 30.
ஓகேவா? அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் 30. என்னோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துக்கிட்டீங்க, நம்ம ஆப்ஜெக்டோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 15 வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் 30 நியூட்டன் உள்ள அப்ளை பண்ணுறப்ப இந்த பிளாக் என்ன பண்ணாது, மூவ் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகாது, இட் நாட் மூவ், நோ மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் அப்ளைடு ஃபோர்ஸை இனி கொஞ்சம் நகர்த்துறேன், 45 மாத்துறேன். அப்போ என்ன பண்ணாது, நகராது, இட் won't மூவ், நோ மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க, இதை 50 மாத்துறேன். ஓகே, அப்போ இது என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல, நல்லா தெளிவாக பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு 50, ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு 50. அப்போ இது என்னது, எக்ஸாக்டா இது வந்து ஈக்குவல் டு. அப்போ இது என்ன ஆக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, சில அசைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும், இருக்கிற இடத்துல இருந்து நகர ஆரம்பிக்கும், ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே லைட்டாக இது வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெடியாக நிற்கும். ஓகேவா? மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கும் அப்படியே. ஓகே, இப்போ நான் அப்ளைடு ஃபோர்ஸை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அப்ளைடு ஃபோர்ஸை ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்ளைடு ஃபோர்ஸை 51 அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளைடு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, இட் இஸ் கிரேட்டர் தேன் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்குது. எஸ் ஆர் நோ, இட் இஸ் கிரேட்டர் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த கண்டிஷனில் என்ன ஆக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும், பிளாக் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், பிளாக் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே இந்த பக்கம் நகர ஆரம்பிக்கும்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட்டர் தேன். எப்போ வந்து நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கணும், நம்மளுக்கு கிரேட்டராக இருக்கணும். கிரேட்டராக இருந்தால் தான் அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னவாக மாறிடும், ஸ்டாட்டிக் friction will be changed into kinetic friction. So static friction will be changed into kinetic friction. பசங்களா மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறது என்னது, கண்டிஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் பி ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ். எப்போ அது வந்து ஈக்குவல் டுவாக இருக்கோ அப்போவே இது ஸ்டாட்டிக்கோட லிமிட்டிங் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் கால்ட், இந்த கண்டிஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா இதுக்கு மேலே நீ 1 இன்ச் அதிகம் பண்ணாலும் இது நகர ஆரம்பிச்சிடும், இதுக்கு மேலே இது 1 இன்ச் நீங்கள் அதிகம் பண்ணாலும் என்ன ஆரம்பிச்சிடும், நகர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற கண்டிஷனில் இதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு த கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இதுக்கப்புறம் வர்றது இதெல்லாம் என்னது, இட் இஸ் யோர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த 50 என்னவாயிரும், இப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனாக மாறிடும். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? இனி இதுக்கப்புறம் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு 15 kg box rest on a horizontal surface. Okay, so 15 kg box rest on a horizontal surface. Okay, so first என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 15 kg பாக்ஸ் இருக்குது, ஹரிசாண்டலில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல, இப்போ கொடுத்துருக்க கிவன்லேருந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா வெயிட் வில் பி ஈக்குவல் டு, வெயிட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு m into g. ஸோ தட் வில் பி 15 into 9.8. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? இது அப்படியே வச்சுக்கோங்க, இல்லாட்டி நோ வரிஸ், இது அப்படியே வச்சுருக்கலாம். ஓகே, ஃப்ரீ பாடி டயக்ராம் தானே. அடுத்தது பாருங்கள் என்ன நடக்கும்னு. சின்ஸ் கான்டாக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு m into g. இதுதான் நம்ம கிவன் டேட்டாலேருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த மினிமம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் டு காஸ் த பிளாக் to begin to slide if the coefficient of static friction is 0.35. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் வந்து 0.35 இருக்கு. அப்போ நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளாக் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ண ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பசங்களா மூவ் ஆக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கணும், ரைட்? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ என்ன பண்ணலாம், வெரி ஈஸி கொஸ்டின், ஈஸி பீசி கொஸ்டின். பிகாஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, நியூ எஸ் இன்டூ எஃப்என்.
கரெக்டா? ஸோ நியூ எஸ் அப்படிங்கிறது என்னது? நியூ எஸ் அப்படிங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. எஃப்எனுக்கு பதிலாக எம்ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ நியூ எஸ் என்னது? 0.35 இன்டூ 15 இன்டூ 9.8. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 51.45 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? 51.45. ஓகே, அப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை தாண்டி அது ஸ்லைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இதை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ ஆச்சு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷனாக மாறி அந்த இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்ட்? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் applied force is greater than the static friction, அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பிளாக் வந்து ஸ்லைட் ஆகும். பிளாக் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பிளாக் will be sliding. ஓகே, அப்போ if the applied force is 51.46 நியூட்டன், ஓகேவா? 4.5லேருந்து அட்லீஸ்ட் 4.6 மாறினா கூட என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாக் நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், இட் வில் பி வெரி வெரி பக்கா கிளியர். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்க. பசங்களா, கால்குலேஷன் எல்லாமே நான் உங்ககிட்ட விடுறேன். நீங்கள் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க? ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. அதே கிரைட்டீரியால தான், அதே கிரைட்டீரியால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் இஃப் அ பர்சன் புஷஸ் த பாக்ஸ் வித் அ ஃபோர்ஸ் ஆஃப் 90 நியூட்டன் அண்ட் இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் 0.20. பாருங்க, ஆக்சிலரேஷன்லாம் வந்த உடனே கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. பிகாஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வில் பி present when the block slides. எப்பெல்லாம் பிளாக் ஸ்லைட் ஆகுதோ அப்பதான் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வரும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம பிளாக் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? அப்போ கவனிங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பிளாக் டயக்ராம். இது வந்து 15. அப்போ இந்த இடத்துல வெயிட் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும்? வெயிட் ஃபோர்ஸ் வில் பி m into g. ஆக்சிலரேஷன் தான் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ ஆக்சிலரேஷன் என்னன்னு நம்ம இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? நம்ம புஷ் பண்ணுறோம். இப்படி புஷ் பண்ணுறோம். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு? applied force F will be equal to 90 நியூட்டன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கொடுத்துட்டாங்க? கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. சின்ஸ் இந்த இடத்துல அதிகமான கான்டாக்ட் இருக்கிறனால இந்த இடத்துல இது கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிலரேஷன் என்னங்கிறத we have to identify. ரொம்ப ஈஸி பீஸியான கொஸ்டின். இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 0.020 கொடுத்துட்டாங்க. Let's start பசங்களா. ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதுறோம்னா என்னது? ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வில் பி ஈக்குவல் டு நியூ கைனடிக், ஓகே, நியூ கே இன்டூ எஃப்என். ஸோ எஃப்என் என்னது பசங்களா? எஃப்என் வில் பி எம் இன்டூ ஜி. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதுறது. அடுத்த ஈக்குவேஷன் என்ன எழுதணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் பி யுவர் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் இதில்? ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நெட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. பிகாஸ் ஆக்சிலரேஷனும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி ஈக்குவல் டு mass into acceleration on the x axis is not equal to 0. அப்ப max will be equal to யாருக்கு அதிக ஃபோர்ஸ்? 90 தான் ஃபர்ஸ்ட் வரணும், மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ மாஸோட வேல்யூ என்னது பசங்களா? 15 into ax will be equal to 90 minus கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதி வச்சிருக்கோம்? நியூ கே into m into g. அப்ப 15ax 90 minus நியூ கே வந்து 0.20 into 15 into 9.8. ஓகே, இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா finally acceleration value will be 4.04 meter per second square ஆக இருக்கும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 4 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ராக்சிமேட்டட் என்ன வச்சுக்கலாம்? ஸோ acceleration will be approximately 4 meter per second square அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃப்ரீ பாடி டயக்ராமையும் ஃப்ரிக்ஷனையும் கனெக்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். ஓகே, இது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். So next question பார்த்தீங்க அப்படின்னா, a force of 65 Newton is needed to start a 8 kg block.
ஓகே, மூவிங் அக்ராஸ் அ ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒரு பிளாக் இருக்கு. ஓகேவா, அந்த பிளாக் வந்து 8 kg பிளாக். இதுக்கு வந்து அப்ளைடு ஃபோர்ஸ் 65 நியூட்டனாக இருக்கிறப்ப தான் இது என்ன பண்ண ஆரம்பிக்குது, மூவ் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பண்ண ஆரம்பிக்குது, மூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா, 65 நியூட்டன் கொடுக்குறப்ப இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ், ஸ்டார்ட் ஆயிருது மூவ் ஆகிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேட் த ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி, அண்ட் இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் ஃபோர்ஸ், அண்ட் இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளோட ஃப்ரிக்ஷன் இருக்கும். கரெக்டா? ஸோ 65ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆயிருது பசங்களா, 65ன்னு கொடுக்குறப்ப மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 65 அப்படிங்கிறது என்னது, இது வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்ளைட். ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணாது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லிமிட்டிங், அதாவது கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். புரிஞ்சுது தானே? ஸோ இருக்காது இந்த இடத்துல, இது மேக்ஸிமம். அப்போ நம்ம இதை தாண்டி கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இதெல்லாம் ஜென்ரல் ஐடியாஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நகருதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை தாண்டி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நார்மலாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வில் பி நியூ எஸ் இன்டூ எம் இன்டூ ஜி அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இதை கொண்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டாக, வாட் எவர் யூ டூ இட்ஸ் கரெக்ட், பர்ஃபெக்ட், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, பட் இந்த இடத்துல அவங்க ஆக்சலரேஷன் பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. கரெக்டாக, ஆக்சலரேஷன் பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. கரெக்ட்? எஸ். ஸோ இந்த இடத்துல அவங்க ஆக்சலரேஷன் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து மூவ் ஆயிருது. அப்போ லெட்ஸ் ஒர்க் ஆன் இட். அப்போ என்ன பண்ணிடலாம், ஸோ ஃபோர்ஸ் ஆன் y axis will be MAY which will be equal to 0. அப்போ FN will be equal to M into G. கரெக்டா? அடுத்தது forces on x axis will be equal to MAX which will be equal to 0. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ that means force will be equal to F. Force will be equal to F. ஸோ இது எழுதணும் அப்படின்னா 0 is equal to F minus static friction அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 65 is equal to, இது என்னது, எஃப்எஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா, நியூ எஸ் இன்டூ எம் இன்டூ ஜி. ஸோ 65 is equal to நியூ எஸ், எம்ஜி அப்படிங்கிறது என்னது, நம்மளோட மாஸ் 8 kg, அடுத்தது இன்டூ 9.8. அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட நியூ எஸ் இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நியூ எஸ் வில் பி 0.89 something வரும். ஓகேவா, 0.89 சம்திங் வரும். ஸோ பசங்களா இன்னொரு டைம் என்ன பண்ணுங்க, இதை கால்குலேட் பண்ணி இதுக்கு ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா, கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப இட் வில் பி 0.89 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எய்தர் இட் வில் பி 0.89 ஆர் இட் வில் பி 0.68. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேல்யூவாகத்தான் இருக்கும். ஓகே, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேல்யூவாகத்தான் இருக்கும். ஓகே, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெரி வெரி ஈஸி கொஸ்டின். அடுத்தது பாருங்க, சேம் அதே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் த பிளாக் இஸ் கண்டினியூஸ் டு மூவ் வித் அன் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1.4 மீட்டர் பெர் செகண்ட், வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன்? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது நியூ கே என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிலரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணா போதும், இதுல வந்து ஆக்சிலரேஷன் மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணா போதும். கரெக்ட்? ஸோ லெட்ஸ் டூ இட். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இது நம்மளோட பிளாக், இந்த இடத்துல நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து 65 நியூட்டன்னு இருக்கு, இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்கு which will be 1.4 மீட்டர் per second ஸ்கொயர், இந்த இடத்துல கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு, இங்க வந்து W is equal to mgன்னு இருக்கு, இங்க வந்து Fn அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி ஈக்குவல் டு MAX which will never be 0. ஏன்னா ஆக்சலரேஷன் ப்ரெசென்ட்னு கொடுத்துருக்காங்க, கைனடிக் ஃப்ரிக்ஷன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ MAX will be equal to F minus FK. So MAX will be equal to F என்னது, F minus nu K into M into G. ஓகே, ஸோ மாஸ் வந்து நம்மளோடது 8.
Okay, AX will be equal to F என்னது? F will be 65 minus, okay, so minus new K தான் கண்டுபிடிக்கணும் 8 into 9.8. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏஎக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த வேல்யூவை என்ன பண்ணுங்கள், கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி இது பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும் பசங்களா. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். பட் இந்த ஸ்டெப்பு தெரிஞ்சா தான் இந்த கால்குலேஷன் எடுத்துகிட்டு வர முடியும், இல்லாட்டி எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால இந்த ஸ்டெப்ஸுக்காக தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நாம் சொல்லித்தரதுக்கு காரணம். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் அப்படியே கையெடுத்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு வரைகிற மாதிரி இருக்கணும். ஓகே, எஸ். நான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a force of 150 Newton pulls the 30 kg box to the right. ஓகேவா, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் என்னது, force is given as 150 Newton. அது ரைட் சைடில் புல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸும் எந்த சைடு தான் இருக்கும், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இஃப் the coefficient of kinetic friction is 0.25. இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நியூகே என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0.25 அப்படின்னு கொடுத்துட்டு, வாட் இஸ் த ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாக்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாக்ஸ். ஸோ ஏஎக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நல்லா பாருங்க, இது ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஓகேவா, இந்த ஆங்கிள் வந்து இங்கே கொடுக்கல, இந்த ஆங்கிள் வந்து டெசியோ 30 டிகிரி. ஓகேவா, ஒரு ஆங்கிளில் இருக்குது பசங்களா. ஒரு ஆங்கிளில் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதை ரெசல்யூட் பண்ணுவோம், 2 காம்பனன்ட்ஸாக பிரிப்போம். ஸோ இது வந்து என்னது, எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. கரெக்டா, இந்த இடத்துல என்னென்ன இருக்கும், இந்த இடத்துல ஒரு வெயிட் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே கான்டாக்ட் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு எஃப்என் இருக்கும். கரெக்டா, ஸோ இதுதான் நம்மளோட என்டையர் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க, இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதுனோம்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் y axis will be equal to m into ay which is equal to 0. ஏன்னா y axisல நம்மளுக்கு எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லை, அதனால அது 0. அப்போ என்னென்ன இது இருக்குது, y axisல எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, fn. ஓகே, fn plus f sin theta minus w is equal to 0. கரெக்டா, fn எழுத்து பிழையாகிவிட்டது பசங்களா, ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா மைனஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஆக்சஸ்க்கு எழுதிடலாமா, ஏன்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, எஃப்என் அப்படிங்கிறது என்னது, எஃப்என். இதிலிருந்து ஃபஸ்ட்டு எஃப்என் எழுதிடலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். So Fn will be equal to W minus F sin theta. W minus F sin theta. இப்போ next நம்ம என்ன பண்ண போறோம், along x axis எழுத போறோம், which will be equal to max. இது not equal to 0 and max will be equal to, இங்க என்ன இருக்கு, அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து எஃப் காஸ் தீட்டா. ஏன்னா ஒன்றா ஹரிசாண்டலாக இருக்கணும், இல்லாட்டி பேரலாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு இல்லாமல் ஒரு சைடில் எல்லாம் அது சாஞ்சு இருக்கக்கூடாது, ரைட். அப்போ எஃப் cos theta, okay, f cos theta minus kinetic friction. So max will be equal to f cos theta minus நம்மளோட kinetic friction formula என்னது, so kinetic friction formula will be nu k into fn. so fn க்கு இங்க formula கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல, nu k fn க்கு பதிலா w plus f sin theta, W plus F sin theta, sorry, W minus F sin theta. W minus F sin theta. Okay வா, இதுதான் FK. இதை கொண்டு வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா, so mu K into W minus F sin theta. வேல்யூஸ் எல்லாம் எழுதிடலாமா, M ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 kg. So 30 kg AX will be equal to 150 cos 30 degree minus new K வந்து என்ன பண்ணணும், new K வந்து 0.25 ஓகே into weight force வந்து என்னது, M into G. அப்போ 150
into weight force வந்து என்னது, it is 30 kg, கரெக்டா? It is 30 kg. So 30 into 9.8 minus 150 into sin 30. இந்த மாதிரி கிடைக்குமா வேல்யூ? ஸோ இதுதான் நம்மளோட என்டையர் எக்ஸ்பிரஷன். இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் வில் பி அப்ராக்சிமேட்லி 2.505 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்? 2.505 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக அப்ராக்சிமேட்டடாக இருக்கும். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த இடத்துல முக்கியமாக ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ஈஸி எப்போ நம்மளுக்கு கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா. ஓகே, ஸோ பசங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன பேராமீட்டர் கேட்டிருக்காங்களோ அதை வர்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை மாற்றிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பசங்களா, லிட்ரலி வெரி வெரி சிம்பிள். ஓகே, இது சிம்பிளா இல்லையா அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுங்க, நம்ம ஹோம்ஒர்க் டைம்ல வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஹோம்ஒர்க் டைம்ல என்ன பண்ணுங்க பசங்களா, ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் இட். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A force of 150 Newton pulls the 30 kg block to the left. இதுக்கு முன்னாடி நம்ம ரைட் சைட் பார்த்தோம், பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாடி டயக்ராமை கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் இதோட ஆன்சர் வந்து சொல்லுங்கள். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் எல்லாத்துக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு வந்து ஆன்லைன் பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக பசங்களா? we are going to start our online batches, that is VETRI. ரைட், நம்மளோட நீட் 2024 ரிப்பீட்டர்ஸ்க்காகவும் ரீரிப்பீட்டர்ஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஆன்லைன் பேட்சஸ் வந்து 5th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷன்லையுமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், அதோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ என்னென்ன கிளாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்டகாசமான சர்ப்ரைஸ் உங்களுக்கு, தட் இஸ் ஆஃப்லைன் நீட் 2024. அதாவது நம்ம வெற்றி பேட்ச் ஆஃப்லைன்லேயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. லொக்கேஷன் வந்து கேலிக்கட். ஸோ ஆஃப்லைன் யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாருமே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஓகே, ஸோ ஆஃப்லைனும் வருது, ஆன்லைனும் வருது. யாருக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதில் வந்து யூ பீப்புள் கேன் ஜாயின். ஓகே, ஸோ பசங்களா இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் ஒரு டைம் கரெக்டாக இல்லையான்னு கேல்குலேட் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அண்ட் மோர் ஓவர் செஷன் எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பேசிக் ஃபிசிக்ஸில் கான்செப்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த கிளாஸஸ் உங்களுக்கு நான் எடுத்து தரேன். ஸோ பசங்களா, see you in the next class. This is me, your Shobhi ma'am, and you people know when Shobhi ma'am is here, no fear, right? All the best for your exams, 11th, 12th, NEET, repeaters. எல்லாத்துக்குமே இப்போ வரக்கூடிய பேசிக் ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸில் சந்திக்கிறேன். Until then, take care everyone. Bye everyone.